நடுப்பணி கழிவர் 7/9/2024 அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னைக்கா தேதி 7 அன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். செப்டம்பர் மாதம் 2024 அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட், நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு. நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு அப்படின்னு யாரு சொன்னார்னா மோடி அவர்கள் வந்து சொல்லி குறிப்பிடுகிறார். மோடி வந்து பிரதமர் அவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீர் சேமிப்பு என்பது மக்களுடைய பங்கேற்பா இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு லிஸ்ட் ஒன்று விட்டுக்கிறார். அவர் ஏன் கோரிக்கை விட்டுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அந்த நீர் சேமிப்புக்காக திட்டம் தொடங்கப்பட்டு முக்கியமானது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக, நீர் சேமிப்பு ரொம்ப முக்கியமானதுக்காக குஜராத் மாநிலத்தில், அதாவது வந்து எங்க குஜராத் மாநிலத்தில் நீர் சேமிப்பு காலத்தின் தேவை அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கிறாங்க. இது ஒரு திட்டம். இது திட்டம் வந்து எங்க தொடங்கிறாங்கன்னா குஜராத்தில் தொடங்கிறாங்க. நீர் சேமிப்பு காலத்தின் தேவை திட்டம். அப்படியே நீர் சேமிப்பு காலத்தின் தேவை, நீர் சேமிப்பு காலத்தின் தேவை அப்படின்ற ஒரு திட்டம் தொடங்கிறாங்க. எங்க தொடங்கிறாங்க? குஜராத்தில் தொடங்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கி வைக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறாரு. அப்படி என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு. ஏன்னா நீர் சேமிக்கிறது மக்களோட பங்கேற்பு தான். ஒரு நபரால முடியுமா அந்த நீர் சேமிக்கிறது? முடியாது. அதான் மக்களோட பங்கேற்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அந்த கூட்டத்தில். அதுதாங்க கொடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ இவங்க ஆல்ரெடி என்னென்ன திட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறாரு. என்னென்ன திட்டம் நம்ம நாட்டில் நீர் சேமிப்புக்காக நம்ம தொடங்கப்பட்டிருக்கோம், இந்திய அரசு என்னென்ன திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் அவர் மென்ஷன் பண்ணி அதில் கொடுத்துக்கிறாரு. மற்ற ஜல்ஜீவன் திட்டம், இந்த திட்டம் பார்த்துருப்பீங்க. இப்போ இனிமேல் வந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன திட்டம் வருதோ அந்த திட்டத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ஒன் பை ஒன்னா அது தனியாக எடுத்து அந்த திட்டத்தை நான் இப்போ ஜல்ஜீவன் திட்டம், அம்ருத் சரோவர் திட்டம், அடல் புஜல் திட்டம், சல் சக்தி அபியான் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி தனியாக நான் கிளாஸை போடுறேன். நான் தனியாக திட்டத்தை மட்டும் என்ன திட்டம், அது என்ன கோரிக்கை சொல்லுது, என்ன அம்சம் இருக்குது அதில், அதை தனியாக போடலாம். அந்த இப்போ அதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ மோடி அவர்கள் வந்து இந்த திட்டத்தை பற்றி மேற்கோள் காட்டி சொல்லிக்கிறார். இந்த திட்டம்லாம் வந்து மக்களுடைய சேமிப்புக்காக, நீர் சேமிப்புக்காக இருக்கிற திட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. ஜல்ஜீவன் திட்டம் 3 கோடி மக்கள் வீட்டுக்கு குழாய் தண்ணி போடுறது. இது வந்து குழாய் தண்ணி, இந்த வீடுங்களுக்கு வந்து குழாய், உங்கள் இப்போ எல்லா வீட்டுக்கும் இருக்கணும், எல்லாரும் வீட்டுக்கு இப்போ கனெக்ஷன் ஈர்த்து விட்டுருப்பாங்க, குழாய் இணைப்பு ஈர்த்து விட்டுருப்பாங்க. அந்த திட்டம் பேர் தான் ஜல்ஜீவன் திட்டம். இது 3 கோடி பேர்லேருந்து இப்போ 15 கோடி பேர் வீட்டுக்கு குழாய் தண்ணி பைப் கனெக்ஷன் போட்டுக்கிறாங்க. அதுதான் அந்த திட்டம். அம்ருத் சரோவர் திட்டம் நீர்நிலைகளை மேம்படுத்துது, குளம் வெட்டுறது, கொட்டை வெட்டுறது, அது மாதிரி வந்து 60 நீர்நிலை வந்து இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த திட்டத்தை மூலிமா அப்படி மேற்கோள் காட்டுகிறார். அடல் புஜல் திட்டம், ஜல் சக்தி அபியான் திட்டம், இந்த திட்டம்லாம் வந்து இந்த மக்களுடைய நீர் சேமிப்புக்காக ஆதாரமாக விளங்குது. இதெல்லாம் டெவலப் பண்ணால்தான் இன்னும் மக்களுடைய பலம் பெருகுது அப்படின்றத அவர் வந்து குறிப்பிட்டு அதெல்லாம் சொல்லப்பட்டார். அப்போ இந்த திட்டம் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வந்து நீர் சேமிப்பு காலத்தின் தேவை திட்டம் எங்கே தொடங்கப்பட்டா குஜராத்தில் தொடங்கப்பட்டு, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோடி அவர் அந்த மீட்டிங்கில் பேசுகிறார். அந்த பேசதான் இந்த என்னென்ன அப்படி கொடுத்துக்கிறாங்க, லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாரா ஒலிம்பிக்கில் பாரிஸில் நடக்குது 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி. இதில் வந்து உயர்நாட்டத்தில் T64 பிரிவு, அந்த பிரிவில் பிரவீன்குமார் என்றோட தங்கப்பதக்கம் வென்றுகிறார். எவ்வளோ மீட்டர் உயரம் தாண்டினார்? 2.08 மீட்டர் உயரம் தாண்டிக்கிறார். அது வந்து அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைச்சிக்குது. இது மட்டும்தான் அன்றைக்கி. அது மற்றதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறாங்க. 14ஆம் இடம், 10ஆம் இடம் இருக்கிறாங்க. மற்றபடி அந்த மாதிரி எல்லா போட்டிலும் இருக்குது. அப்புறம் வெளியேட்டாங்க. அதான் தேவை. தங்கப்பதக்கம் வென்றவங்க பதக்கம் வென்றவங்க மட்டும் தெரிஞ்சாலும் நம்ம போதும். அதுவே தெரிஞ்சுனா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போதும் நம்மளுக்கு. சரிங்களா? உயரம் தாண்டிதல் வந்து T64 பிரிவு. இதை தெரிஞ்சாலும் அவசியம் இல்லை, சும்மா கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துறேன். பிரவீன்குமார் தங்கப்பதக்கம் வென்றுகிறாரு. 2.08 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றுகிறாரு. இதுதான் விளையாட்டை பற்றி பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பேருக்கு சமநிலை அப்படின்ற ஒரு ஆர்டிகல் வந்து தினமணியில் கொடுத்துக்கிறாங்க. இது என்னன்னா, இவன் பல்லுயிர் பேருக்கு சமநிலைன்னு பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி படத்தை 6வது புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஒன்று சார்ந்து இருக்கும். ஒவ்வொரு இனம் வந்து ஒரு இனத்தோட சார்ந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி தான் புரிஞ்சுங்களா, எலி பாம்பு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா, அந்த கொத்தரை மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா, அதான் உணவு சங்கிலி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக புலி வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றும் பேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஒரு இனம் வந்து இன்னொரு இனத்தோட பேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அந்த உணவு சங்கிலிகளா அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் ஏதாவது ஒரு இனம் அழிஞ்சு போச்சுன்னா அந்த உணவு சங்கிலி கட்டாகி போகுது. அப்போ அதை சமநிலைப்படுத்த முடியாது. அதான் அதுக்கான ஆர்டிகல் தான் சின்ன ஆர்டிகலாக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா புலிகளை பற்றி தான் அதிகமாக, அதாவது காட்டுக்கு புலி தான் முக்கியமானது. ஏன்னா காட்டுடைய தரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கே புலியுடைய
புளியை வச்சு தான் அந்த காட்டோட தரத்தை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றது தான் அறிவியலாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை புலிகளை வந்து குறைஞ்சி போச்சு இப்போ எதுனா. அதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சரணாலயம் வச்சு அதை புலிகளை வச்சு காப்பாற்றுறாங்க. புரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இப்போ வெளிநாட்டுலலாம் வந்து இப்போ விலங்கு வச்சு ஏன்னா அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதனா திட்டம்லாம் போடுறாங்கல்ல. அந்த மாதிரி இப்போ இதில் என்ன திட்டம் போடுறாங்க, இந்த ஆர்டிகல் மட்டும் தெரிஞ்சுங்க, எவ்வளோ இருக்குன்னு மட்டும் தெரியும். சாரி, இந்த சட்டம் மட்டும் தெரிஞ்சுங்க, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை. இங்கே பாருங்க, 55 புலிகள் சரணாலயம் இருக்குது இந்தியாவில். வந்து 55 புலிகள் சரணாலயம் இருக்குது தெரிஞ்சுங்க. 55 புலிகள் சரணாலயம். இப்போ வந்து புலிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னா 3167. புரியுதுங்களா? 3167 இருந்தது. அதை வந்து புலிகளோட எண்ணிக்கை குறையதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா மக்களோட நடமாட்டம் தான் அதோட காரணம். காட்டில் போய் நம்ம மக்களை வந்து அந்த மரத்தை அழிச்சிட்டு வீடு கட்டி அங்கே கடை வைக்கிறாங்க. இப்போ மலை பிரதேசம்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டவும் கடை வைக்கவும் அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்டோர் வைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் மக்கள் நடமாட்டம் தான் அந்த புலியோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காட்டு அழிச்சுனே போக போக அதனோட தன்மை வந்து குறைஞ்சினே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த ஆர்டிக்கலில் கொடுக்கப்பட்டிருக்கான். இதை வந்து நம்ம மக்கள் அப்போ அந்த சட்டம்லாம் பார்த்துருப்பீங்க. ஆங்கிலேயர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த காட்டோடைய சட்டம்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க வன பாதுகாப்பு சட்டம் அதெல்லாம் போடுவாங்க. அவங்க தான் போடுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து அதெல்லாம் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த புலிகள் எண்ணிக்கை மட்டும் கொடுத்துறாங்க. எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளோ புலிகள் இருக்குது அதெல்லாம் அந்த டீட்டெயிலாக தேவை. நீங்கள் இந்த மொத்தமாக புலிகள் சரணாலயத்தில் 55 3167 புலிகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வன உரிமை சட்டம், இந்த ஒரு சட்டம் தெரிஞ்சுங்க. வன உரிமை சட்டம் 2006. வன உயிரின சட்டம் 1972. பாருங்க, வன உரிமை சட்டம் மேலே இருக்க உரிமை, கீழே இருக்கிறது வந்து உயிரின, அதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. வன உரிமை சட்டம் 2006. வன உயிரின சட்டம் வந்து 1972. இந்த சட்டம் மட்டும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு. இதான் அந்த 3 பாயிண்ட் தான் அதில் முக்கியமானது. நான் வந்து குரூப் 4க்காக அந்த மாதிரி ஆர்டிகல் அதை ஏன்னா இன்னும் அந்த ஆர்டிகல் தெரிஞ்சு வச்சுன்னா என்னன்னா சோசியல் சயின்ஸில் வரும்போது அந்த புவியியல் அடிப்படையில் எதாவது வரும்போது அப்படி என்ன கேள்வி கேட்கும்போது நம்ம மெயின்ஸில் கேட்கும்போது அதை யூஸ் பண்ணி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். இந்த சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தினால பாதுகாக்கப்படுது வனங்கள் அப்படின்ற மாதிரி புலிகளை பாதுகாப்பது அப்படிலாம் இந்த இதை வச்சு நம்ம எழுதலாம். புரியுதுங்களா? புலிகள் எண்ணிக்கை குறையக்கூடாதுக்காக தான் இந்த அளவுக்கு மெனக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால் இந்த சட்டத்தை மட்டும் தெரிஞ்சுங்க. மற்றபடி இந்த கண்டபுஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த கண்டபுஷன் இது மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் மட்டும் நிறையா கண்டபுஷன் இருக்குது. நீர் சேமிப்பு மக்களின் பங்கேற்பு அப்படின்னு மோடி அவர்கள் அந்த தலைப்பில் அவர் பேசியிருக்கிறாரு. எங்கே பேசினாரு கேட்டால் நீர் சேமிப்பு காலத்தின் தேவை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை குஜராத்தை தொடங்கிறாங்க. அங்கே தான் அந்த மீட்டிங்கில் பேசிக்கிறாரு. அங்கே ஜல்ஜீவன் திட்டம் அது வந்து 3 கோடிலேருந்து 15 கோடி பேர் இப்போ குழாய் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வீட்டுக்கு. அம்ருத் சரோவர் திட்டம் 60,000 நீர்நிலைகள் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடல் பூஜல் திட்டம், சல்சக்தி அபியான் திட்டம் அப்படின்னா வந்து இன்னும் இந்த திட்டம்லாம் வந்து நீர் சேமிப்புக்கான ஆதாரமாக விளங்குது அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா மக்களோட பங்கேற்பு இருக்கணும், அதனால அதை அப்படி அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். உயரந்தாண்டத்தில் பிரிவன் குமார் தங்க வேண்டியிருக்கிறார். அவ்வளோதான். இன்னும் 55 புலிகள் இருக்குது, 3167 புலிகள், 55 புலிகள் சரணாலயம் இருக்குது. வன உரிமை சட்டம் 2006, வன உயிரின சட்டம் 1972. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் டேவுக்கான கண்டப்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.